பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். செல்ல குழந்தைகளா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஸலா பண்ணுறோம் இல்லையா? ஸலானா என்ன? தொழுகை. இதில் ரெண்டாவது ரக்கால நம்ம என்ன ஓதுவோம்? அதாவது ஒரு ரெண்டாவது ரக்கால உட்காந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தஷஹுத் அத்தஹயாத்து ஓதுவோமா? அதுக்கப்புறமா நம்ம அந்த தொழுகையை தொடரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம்? திரும்ப மூணாவது ரக்காக்கு எந்திரிச்சு நின்று நம்ம திரும்பவும் சூரத்துல் ஃபாத்திஹாலேருந்து ஆரம்பித்து அந்த தொழுகையை ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து செய்வோமா? அதுக்கப்புறம் ருக்கு செய்வோம், சுஜூது செய்வோம், அதுக்கப்புறம் திரும்ப நாலாவது ரக்காக்கு எந்திரிப்போம் இல்லையா? அல்ஹம்துலில்லா. இந்த மாதிரி நம்ம 2 ரக்கா தொழுகை இருக்குது, 3 ரக்கா தொழுகை இருக்குது, 4 ரக்கா தொழுகை இருக்குது, அப்படி தானே? அல்ஹம்துலில்லா. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது நம்ம ரெண்டாவது ரக்கால அத்தஷஹுது ஓதிடுவோம். அதோடு அந்த தொழுகையை முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 ரக்கா தொழுகை தொழுகிறோன்னா 2 ரக்கா தொழுகையில் அதோடு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? தஷஹுதுக்கு அப்புறமா என்ன ஓதுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணுவோம்? அதாவது கஅப் பின் உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு உங்களுக்கு எப்படி சலாம் சொல்லணும் அப்படின்னு தெரியும், ஆனால் உங்களுக்காக எப்படி நாங்கள் துவா கேட்கணும்னு தெரியாது, எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு தெரியாது, சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த ஸலவாத்தை சொல்லி கொடுத்தாங்க. சரியா? இது என்னது தெரிஞ்சுக்கலாமா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இருந்தாலும் இன்னொரு தடவை படிச்சுக்கலாம். ஓகேவா? இது கடைசி இருப்பில் தான் நம்ம ஓதணும், அத்தஷஹுதுக்கு அடுத்ததா. ஓகேவா? அப்போ எப்படி சொல்லணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ கருணை புரிந்தது போன்று முகமது நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் கருணை புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன். யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி மீதும் அவர்கள் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருட்பேறுகள் பொழிந்தது போன்று முகமது நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருட்பேறுகள் பொழிவாயாக. நிச்சயமாக நீயே புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன். அல்ஹம்துலில்லா. இதை நம்ம ஓதி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட எக்கச்சக்கமாக நம்ம துவா கேட்கலாம். தெரியுமா? அதாவது நம்மளுடைய ஜன்னாக்காக கேட்கலாம், நமக்கு நேரு வழி கிடைக்கணும்னு கேட்கலாம், அப்புறம் இந்த துன்யாலையும் ஆஹிராலையும் நமக்கு நன்மைகள் மட்டும் நடக்கணும், நிறைய நடக்கணும்னு கேட்கலாம், அதுக்கப்புறம் எல்லா விதத்துலேருந்தும் பாதுகாப்பு தேடலாம், அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஈஸியாக இருக்கணும், சுலபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம மனசில் என்னென்னலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே கேட்கலாம். தெரியுமா? அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு 4 விஷயத்துலேருந்து பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 4 விஷயம் என்னன்னு தெரியுமா? கண்டிப்பாக இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸலவாத்து ஓதுனதுக்கப்புறமா இதை துவாவை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துவாவை கண்டிப்பாக கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுத்துருவான். ஓகேவா? இது கடைசி இருப்பில் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் இதை நம்ம ஓதணும். ஓகேவா? என்ன துவா அது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர் வ மின் அதாபி ஜஹன்னம் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்கள், 4 விஷயத்துலேருந்து பாதுகாப்பு கேட்குறோம். அல்லாஹ்வே, உன்னிடம் கபருடைய வேதனையை விட்டும், ஜஹன்னமுடைய அதாவது நரகத்துடைய வேதனையை விட்டும், வாழ்வு மற்றும் மரணத்தின் குழப்பத்தின் வேதனையை விட்டும்,
வாழ்வு மற்றும் மரணத்தின் குழப்பத்தை விட்டும் தஜ்ஜாலுடைய குழப்பத்தால் விளையும் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு 4 விஷயத்துலேருந்து பாதுகாப்பு தேடுறோம். ஓகேவா? அல்லாஹும்ம அப்படின்னா அல்லாஹுவே, இன்னி அப்படின்னா நிச்சயமாக நான், அஊதுபிக்கனா உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மின் அதாபில் கப்ரு, எதுலேருந்து? மின் அதாபில் கப்ரு, அதாவது கபருடைய வேதனையிலிருந்து. ஒமின் அதாபி ஜஹன்னம், மேலும் ஜஹன்னத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். அடுத்ததா ஒமின் ஃபித்தனத்தில் மஹ்யாவல் மமாத் அப்படின்னா அதாவது வாழ்வு மற்றும் மரணத்தின் குழப்பத்தை விட்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா ஒமின் ஷர்ரி ஃபித்தனத்தில் மசீஹித் தஜ்ஜால் அப்படின்னா தஜ்ஜாலுடைய குழப்பத்தால் விளையும் தீங்கை விட்டும் அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? 4 விஷயத்துலேருந்து பாதுகாப்பு தேடுறோம். கபருடைய வேதனை, அடுத்ததா ஜஹன்னமுடைய அதாவது நரகத்துடைய வேதனை, அதுக்கப்புறம் வாழ்வு மற்றும் மரணத்தின் குழப்பத்தை விட்டு, அதுக்கப்புறமா 4வது தஜ்ஜாலுடைய குழப்பத்தால் விளையும் தீங்கை விட்டும். ஸோ 4 விஷயத்துலேருந்து பாதுகாப்பு தேடணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சலாம் சொல்லுவோம். அதாவது வலது பக்கம் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இடது பக்கம் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்போது நம்ம சலாம் சொல்லும்போது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கன்னங்கள் அதாவது வெள்ளை கன்னங்கள் அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திரும்பும்போது அந்தளவுக்கு நல்லா திரும்பி சொல்லணும். ஓகேவா? நல்லா சைடில் திரும்பி சொல்லணும். ஓகே, அந்த மாதிரி நம்ம அந்த சுன்னாவை கடைப்பிடிக்கணும். சரி, நம்ம ஒவ்வொரு தடவையும் தொழுகையில் என்டர் ஆகிறோம் பார்த்திங்களா? ஒவ்வொரு தடவையும் சலாக்குள்ளார ஆரம்பிக்கும் போது சலாவை நான் இப்போ செய்ய போகிறேன், சலா நான் அல்லாஹ்க்காக தொழுக போகிறேன் அப்படின்னு நம்ம மனசில் நியத்தை வச்சுட்டு நம்ம சலா பண்ணுவோம் இல்லையா? அப்போ எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்ம மனசு ஃபுல்லாக அல்லாஹ்வு மேலே பேரன்பு கொண்டிருக்கணும். அல்லாஹுவினுடைய பேரன்புக்காக தொழுகணும், அல்லாஹுடைய அழகுக்காக தொழுகணும், அல்லாஹுடைய கருணைக்காக தொழுகணும். அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளை எக்கச்சக்கமாக வழங்கியிருக்கானா இல்லையா? அதுக்காக நம்ம தொழுகணும். சுபஹானல்லாஹ். ஸோ அந்த மாதிரி நம்ம மனசில் தூய்மையான அந்த நியத்தை வச்சுட்டு நம்ம தொழுக ஆரம்பிக்கணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வின் மீது பணிவையும் அல்லாஹ்வின் மீது நம்ம கீழ்ப்படிதலையும் கட்டுப்படுதலையும் கொண்டவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தொழுகையை ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு உணர்வை நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? அல்லாஹுக்கு நான் கட்டுப்படுறேன், அல்லாஹுக்கு நான் பணிவோடு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமானின் சுவையை உணர்வது போலவே இந்த தொழுகையின் சுவையையும் உணர வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் விடாமல் தொழுகக்கூடியவங்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். நாமும் நம்மளுடைய சந்ததிகளும் நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகளும் நம்மளுடைய குடும்பத்தார்களும் அனைவருமே அல்ஹம்துலில்லாஹ் அனைவருமே அல்லாஹுக்கு கீழ்ப்படிதலையும் கட்டுப்படுதலையுடன் அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை தொழுவதற்காக, அல்லாஹ்வை இபாதத்து செய்வதற்கான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.